Praise the Lord. நீர் உமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை விட இன்பமானது. ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப்ல நிறைய பேருக்கு சாட்சியை கேட்டுனா தெரியும். என் காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிட்டு நிறைய பிளட் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லோ பிபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி கம்பலில் மயக்கடிச்சு விழுந்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எங்கே போனாலும் அந்த கேர், அந்த லோ பிபி ரொம்ப கஷ்டமான ஒரு ரத்தம் இல்லைன்னா நம்ம உடம்பு ரொம்ப முக்கியமான ரத்தம் தான். ஸோ அந்த மாதிரி காரியங்களை அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ரத்தம் ஒரு பக்கம், ரத்தம் இல்லைன்னு ஒரு பக்கம், அந்த போன் ப்ராப்ளம் ஒரு பக்கம். ரொம்ப நெருக்கப்பட்ட நாட்கள் அது. அந்த டைமில் வேதத்தில் ஒரு நாள் படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஒன்று என்கிட்ட இடைப்பட்டுச்சு. நீ பலவீனமாக இருக்க, நீ திராட்சரசம் குடின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஏற்பாடு ஒரு வார்த்தை. அது அந்த சாப்டர் மறந்து போச்சு. ஸோ அந்த வார்த்தை என்கிட்ட அகைன் பேசிட்டே இருந்தது. திராட்சரசம் குடின்னு சொல்லிட்டு வருது. நம்ம திராட்சரசம்னா அதாவது கிரேப் ஜூஸ், அது குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் கிரேப் ஜூஸ் பற்றி கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தேன். அநேக சத்துக்கள் உள்ளது திராட்சரசம். நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு மட்டும், நம்ம ஸ்கின் கலராக இருக்கட்டும், நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும், அவ்வளோ காரியங்கள் திராட்சை ரசத்தில் இருக்கு. அநேகர் அதை பயன்படுத்துறது பால் மாறுறாங்க திராட்சை ரசமா அப்படின்னு யோசிக்கிறோம். நிறைய பேர் கிரேப்ஸை ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நைட்டில் ஊற வச்சு கால் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு பழம். ஸோ அந்த பழத்தை நான் சாப்பிட்டு உடம்பு நல்லா தேர ஆரம்பிச்சுது. நிறைய காரியங்கள் நான் திராட்சை ரசத்தை பற்றி நல்லா ஆராய ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. திராட்சை ரசம், திராட்சை வந்துட்டு கொடியும் இல்லை செடியும் இல்லை, ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவை தான். ஒரு விதமான ஒரு திராட்சையோட பராமரிப்பு. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட திராட்சையை நம்ம தேவன் நம்ம படைச்சு நம்ம ஆரோக்கியமா இருக்க கொடுத்துருக்காரு. ஆனா இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, திராட்சை ரசத்தை விட இன்பமானது. ஹல்லேலூயா. அதை விட ஸ்ட்ரென்த்ஃபுல். ஹாஸ்பிட்டலே சொன்னாங்க ரத்தமே இல்லைங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஆனால் அந்த பழங்கள் சாப்பிட்டு எனக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்ஃபுல், நல்லா கண்டினியூஸ் சாப்பிட்டு ஸ்கின்ல நல்ல ஹேர் நல்ல டிஃப்ரெண்ட் ஆனது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பழத்தை விட அவருடைய இன்பம், அந்த அவர்கிட்ட ஒரு முத்தம், அவர்கிட்ட அந்த கடத்தை கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த அரவணைப்பு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்பம்னு சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு பிரியமான என் சகோதரியே, உங்க வாழ்க்கையில அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ஒய்ஃப், கணவன், யாரா இருக்கட்டும், ஆனா எல்லாருக்கிட்டையுமே அந்த இன்பமான ஒரு ஆசீர்வாதமான அந்த அரவணைப்பு கிடைக்காது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஏங்கி தவிக்கிறது ஒரு காரியம். என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என் கஷ்டத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லையே, யாரும் நம்பத்தக்கவர்களா இல்லையே. நான் அரவணைக்க ஒரு தாயை போல, ஒரு சின்ன குழந்தைய நம்ம அரவணைக்கும் போது ஓகே பரவாயில்ல, ஒரு தாய் அரவணைச்சிடறாங்கன்னு சொல்லலாம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கூச்சப்படுவோம். அதே மாதிரி அந்த அரவணைப்பு எப்பயும் அம்மா கிட்ட இருக்குமான்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான காரியம். இவ்வளவு பெருசா வந்துட்டப்போ அப்படின்னு சொல்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. நான் தேவன் சொல்றாரு, நீ என் கிட்ட வா மகளே, என் கிட்ட வா மகனே, நான் ஒரு அரவணைச்சுக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கேன், நான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த நாள்லயும் உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னோடு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனே, ஆர்வனைப்பற்ற இருதயத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய மாறு மேல சுமந்து கொண்டு அவர்களை முத்தமிட்டு அவர்களை ஆற்றி தேற்றுவீராக ராஜா. அவங்க வாழ்வை நீங்க செவ்வாய் பண்ணுங்க. வாழ்வாதாரத்தை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. கண்ணீரோ துக்கமோ துயரமோ எல்லாவற்றையும் உடைய மார்பகத்து மேல தகப்பனையப்பா ஊற்றி விடுகிற உடைய மார்பக சுட்டினால் அழைத்து கொள்ளுங்க. அவங்க வாழ்வை செவ்வாய் பண்ணுங்க. அவங்க வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.